வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, மார்கழி மாதத்தின் வைகுண்ட ஏகாதசி வருகின்ற 30ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த நேரத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கலாங்க. இந்த திருப்பதி ஏழுமலையானை எப்படி வழிபட்டா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்வதற்கான சிறப்பான ஒரு பரிகார முறையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையானை பிடிக்கும்னா ஓம் நமோ நாராயண என்னும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெளிவான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோராலுமே பார்த்திங்கன்னா எளிதாக திருப்பதி செல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் ஏழுமலையானே அழைத்தால் தாங்க. ஏழையாக இருந்தாலும் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலுமே தரிசனம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. சீனிவாச பெருமாள் அருபாலிக்கக்கூடிய ஆனந்த நிலையம் முதல் அவர் அணியக்கூடிய பட்டு பீதாம்பரை வரை பல சிறப்புகள் நிறைந்ததாங்க இருக்குது. இந்த திருமலை சென்று வந்தாலே திருப்பன்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தாங்க மணிக்கணக்கில் ஏன் சில நேரங்களில் நாள் கணக்கில் கூட காத்திருந்து ஏழுமலையானை தரிசனம் செய்து வராங்க. திருமலையினுடைய அடிவாரத்திலிருந்து பார்த்திங்கன்னா பெருமாள் அருள்பாலிக்கக்கூடிய ஆனந்த நிலையம் வரைக்குமே ஏழுமலையானுடைய அருள் நிறைந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆந்திர மாநிலத்தில் சித்தூர் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் அடிவாரத்தில் அமைந்திருக்குதுங்க இந்த திருப்பதி. இங்கு நகரத்தை ஒட்டியுள்ள திருவேங்கட மலையின் மீது தான் ஏழுமலையான் கோவிலும் இருக்குது. சேஷாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனத்ரி, வருஷபத்ரி, நாராயணத்ரி, வெங்கடாத்ரின்னு 7 மலைகளுக்கு அதிபதியாக இங்கு பெருமாளுக்கு ஏழுமலையான பக்தர்களால் பார்த்தீங்கன்னா வழிபடுறாங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோவில் நம்பர் 1 பணக்கார கோவிலாக இருக்குதுங்க. அதிகமான பக்தர்கள் வழிபடக்கூடிய தலமாகவும் சொல்லப்படுது. இங்கு மட்டும் ஒரு நாளைக்கு சராசரியாக 50 முதல் 70,000 பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செல்வாங்களாம். விசேஷ நாட்களில் மட்டும் 5 லட்சம் பக்தர்கள் வரை ஏழுமலையானை தரிசிப்பதாகவும் சொல்கிறாங்க. மேலும் திருப்பதி மலை மேலே இருக்கக்கூடிய ஏழுமலையானுடைய திருவுருவச்சிலை எப்போதுமே பார்த்தீங்கன்னா 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தில் இருக்குங்க. திருமலை 3000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய குளிர் பிரதேசம்னு சொல்லலாம். ஆனால் அதிகாலை எழுந்து 4:30 மணிக்கு குளிர்ந்த நீரும் பாலும் திரவியங்களால் அபிஷேகம் செய்யும்போது அபிஷேகம் முடிந்த உடனே ஏழுமலையானுக்கு வேர்க்குது. பீதாம்பரத்தால் வேர்வையை ஒற்றி எடுக்கிறாங்க. மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அபிஷேகத்திற்கு முன்னதாக நகைகளை கலர்ச்சக்கூடிய நேரத்தில் ஆபரணங்கள் எல்லாமே சூடாக கொதிப்பதாகவும் சொல்கிறாங்க. இது பெருமாளுடைய அபிஷேகத்திற்காக இங்கு பார்த்திங்கன்னா ஸ்பெயினில் இருந்து குங்குமப்பூவும் நேபாளத்திலிருந்து கஸ்தூரியும் கொண்டு வரப்படுது. மேலும் தங்க தாம்பாளத்தில் சந்தனத்தோடு கரைக்கக்கூடிய 51 வட்டில் பால் அபிஷேகமும் செய்யப்படுதுங்க. பிறகு கஸ்தூரி சாத்தி புணுகு தடவப்படும். காலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை அபிஷேகம் நடத்தப்படுது. இந்த அபிஷேகத்திற்கு சுமார் 1 லட்சம் வரை செலவு ஆவதாகவும் சொல்கிறாங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா சீனாவிலிருந்து சீன சுடுமோ, அகில், சந்தனம், அப்பர், தாக்கோலா, லவங்கம்னே போன்ற வாசனை பொருட்களும் ஏழுமலையான் திருக்கோவிலுக்காக அனுப்பப்படும். அபிஷேகத்தின் போது ஏழுமலையானுடைய 3வது கண்ணை திறப்பதாகவும் ஐதீகமாக இருக்கு. ஏழுமலையானின் சாலகிராம தங்க மாலை மட்டும் 12 கிலோ எடை கொண்டதுன்னு சொல்றாங்க. இதை சாத்துவதற்கு மற்றும் 3 அர்ச்சகர்கள் தேவைப்படுறாங்களாம். சூரிய கடாரி 5 கிலோ எடை கொண்டதுங்க. பாதகவசம் 375 கிலோ எடையும் கோவிலில் இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் நீளம் மட்டும் உலகில் யாரிடமும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதனுடைய மதிப்பு 100 கோடியாக இருக்குதுங்க. இங்கு ஏழுமலையானுடைய ஆபரணங்கள் குறிப்பிடத்தக்கதாக சொன்னான். ஆபரணம் 500 கிராம் நிறை கொண்ட பச்சை மரகத கல்லுங்க. இதனை மதிப்பீடு செய்ய இயலவில்லைன்னு சொல்கிறாங்க. இந்த பச்சைக்கல் மரகதத்தை விசேஷ நாட்களில் அலங்காரம் செய்ய பயன்படுத்திக்கிறாங்க. கோயிலில் மூலவருக்கு தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா 120 வகையான ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்படுது. மேலும் உற்சவர்களான ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்பருக்கு 383 வகையான ஆபரணங்களால்
அலங்காரம் செய்யப்படும். திருமலை ஏழுமலையான் கோவிலில் ஆனந்த நிலையன்னு சொல்லக்கூடிய கருவறையினுடைய விமானம் பார்த்தீங்கன்னா தங்க முலாம் பூசப்பட்டிருக்கு. எவ்வளவு தூரத்தில் இருந்து நீங்கள் தங்க விமானத்தில் தரிசனம் செய்தாலே ஏழுமலையானே தரிசனம் செய்தது போல பக்தர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க. தொண்டைமான் சக்கரவர்த்தி நிர்மாணித்த இந்த ஆனந்த நிலையத்தின் மீது அருள்பாலிக்கக்கூடிய பெருமாள் விமான வெங்கடேஸ்வரராக சொல்லப்படுறாரு. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா முன்பொரு காலத்தில் ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கு இடையில ஒரு போட்டி வந்திருக்கு. தமிழில் யார் பெரியவன்னு போட்டி ஏற்பட்டிருக்குங்க. அதில் ஆதிசேஷன் வாயுதேவனுடன் சொல்லியிருக்காரு, வாயுதேவனே, நான் கைலாயமலையே என்னுடைய உடம்பால் சுற்றி இறுகி முட்டிக்கொள்வேன். நீ உன்னுடைய பலத்தால் காற்றால் பார்த்தீங்கன்னா மலையினுடைய சிகரங்களை பேத்தெறிந்தா நீ பெரியவன்னு நான் ஒப்புக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. போட்டியும் தொடங்கிடுச்சு. பிறகு ஆதிசேஷன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 1000 தலைகளாலுமே உடம்பாலும் வாளாலுமே கைலி மலையை இறுக்கி மூடி மலையை தெரியாதபடி மறைத்திருக்காரு. வாயுதேவனோ பலம் கொண்ட காற்றை வீசி பார்த்து கூட அசைக்க முடியல. பல 100 ஆண்டுகளாக பின்தான் ஆதிசேஷன் லேசாக அசையவே அந்த நேரமாக பார்த்து வாயுதேவன் பலத்தை காட்ட கைலையில இருந்து 3 சிகரங்கள் பேர்ந்து புறப்பட்டிருக்கு. அதில் ஒன்று திருமலையில் விழுந்து சேஷன்னு சொல்லக்கூடிய ஏழுமலையன் ஒன்றாக உருவானதாகவும் சொல்லலாம். இது ஏழுமலையனை தரிசிக்க முன்னாடியே பக்தர்கள் ஆதிவராக சுவாமியை தரிசனம் செய்யணும். அவருக்கே முதல் நெய்வேத்திய படைக்க வேண்டும்னு விதியாகவும் இருக்கு. வராகமூர்த்தியை வழிபட்ட பின்னர் தாங்க மூலவரான சீனிவாச பெருமலை தரிசனம் செய்யணும். புராணங்களின்படி ஆதிவராக சேஷரன் தெரிய வருது. பெருமாள் சீனிவாசனாக பூமிக்கு வந்தபோது ஆதிவராக சுவாமியிடம் அனுமதி பெற்றே திருமலையில தங்கியதாகவும் சொல்லப்படுதுங்க. அனுமனை தரிசனம் செய்துவிட்டு பல மணி நேரம் நீங்க வரிசையில காத்திருந்து பல வாயில்களை கடந்து பங்காரு வகுடின்னு சொல்லக்கூடிய தங்க நுழைவு வாயில் வழியாக ஆனந்த நிலையத்துல அருள்பாலிக்கக்கூடிய ஏழுமலையான தரிசனம் செய்யலாம். இந்த இடத்தை அடைந்த உடனே உண்டாக்கக்கூடிய உணர்வுகளை வார்த்தைகளால் சொல்ல இயலாதுங்க. பெருமாளுக்கு நேரெதிரே கருணனை தரிசனம் செய்துவிட்டு தான் பெருமாளை பார்க்கணுமா. பெருமாளின் பாதத்தை முதல்ல தரிசித்துட்டு அவரது மார்புல உரையக்கூடிய மகாலட்சுமி தரிசனம் செய்யணும், முக தரிசனம் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளவு பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஏழுமலையான தரிசிக்க விட மாட்டாங்க. ஒரு முறை திருப்பதி சென்று ஏழுமலையான தரிசித்துட்டு வாருங்க. நிச்சயம் திருப்ப உங்க வாழ்க்கையில ஏற்படும் மன நிம்மதி உண்டாகும். இங்க செல்வ செழிப்புல உயர வேணும்னு நினைத்தா பெருமாளை வெள்ளிக்கிழமை நாளா திருப்பதிக்கு சென்று தரிசனம் செய்யுங்க. திருப்பதிக்கு சென்றாலே குறிப்பிட்ட தொகையை செலுத்தக்கூடிய பழக்கம் இருக்கு. அதற்கு நீங்க 1000 ரூபாய் உண்டியில் செலுத்துவதாக இருந்தீங்கன்னா அதே பணமாக செலுத்தாம சின்ன குண்டுமணி அளவுக்கு தங்கமாக மாற்றி திருப்பதி பெருமாள் உண்டியில போட்டுட்டாலே உங்களுக்கு அன்றிலிருந்தே அதிர்ஷ்டம் அடிக்க ஆரம்பித்திடும். நீங்கள் திருப்பதி உண்டியலில் போடக்கூடிய அந்த குண்டுமணி தாங்க உங்களுடைய பண பிரச்சனையை படிப்படியாக குறைத்திடுங்க. அதிலோ வெள்ளிக்கிழமைனால இதை நீங்கள் செய்தால் திருப்பதிக்கு செல்ல வேண்டும்னு முடிவு செய்துட்டா முதலிலே அலமேலு மங்கை இருக்கக்கூடிய தாயாரை தரிசனம் செய்திடுங்க. வியாழக்கிழமை கூட தாயாரை தரிசனம் செய்துட்டு 2வதாக வெள்ளிக்கிழமைனால திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்யுங்க. 3வதாக திருப்பதி மலைக்கு கீழே இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாளை தரிசனம் செய்துட்டு வீடு திரும்புங்க. இந்த முறைப்படி திருப்பதிக்கு சென்று வந்தாலே நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருப்பம் ஏற்படுங்க. சரி, எனக்கு திருப்பதிக்கு போகிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க என்ன செய்வதுன்னு கேட்டால் திருப்பதி மலையானின் அருள் ஆசை முழுமையாக பெற வேணும்னு நினைச்சா திருப்பதி பெருமாள் படத்தை தங்க நிறத்தில் ஃப்ரேம் போட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாம். திருப்பதி பெருமாள் ஆடை ஆபரணங்களோடு அப்படியே ஜொலிக்கக்கூடியவர் இல்லை. அதே போல் சின்ன படத்தை தங்க நிற சட்டம் போட்டு பூஜை அறையில் மாட்டி வச்சு தினமும் பெருமாளுடைய நினைத்து வழிபாடு செய்துவாங்க. தினமும் பெருமாளுக்கு 2 ஏலக்காயை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டால் நிச்சயம் பண கஷ்டம் தீர்ந்துடும். எப்படியாவது திருப்பதிக்கு வந்து உன்னை தரிசனம் செய்ய வேண்டும்னு மனமுருகி வேண்டிக்கிட்டாவே உங்களுடைய கஷ்டம் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பண பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும். இந்த ஆண்டு மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி பார்த்தீங்கன்னா வருகின்ற 30ஆம் தேதி கோவிலில் நடை திறக்கப்படுது. தொடர்ந்து 10 நாட்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 8ஆம் தேதி வரை சொர்க்கவாசல் வாயில் திறந்தே இருக்குங்க. இந்த நேரத்தில் தவறாமல் நீங்களும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசித்து வந்தீங்கன்னா நிச்சயம் சொர்க்கலோக
பதவி உண்டு. பட்ட கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கையில் நிச்சயம் பார்த்தீங்கன்னா திருப்பம் ஏற்பட்டு முன்னேற்றத்திற்கான வழி பிறக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓம் நமோ நாராயண எனும் பதிவை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.